மார்ச் 2017 42RRோட கமாண்டிங் ஆஃபீஸர் கர்னல் நீரஜ் பாண்டே அவர்களுக்கு ஒரு சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பல தடவை இந்தியன் ஆர்மிகிட்டேருந்து தப்பிச்ச ஒரு பயங்கரவாத கமாண்டரும் இன்னொரு பயங்கரவாதியும் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட திரால் செக்டரில் உள்ள ஹாஃபு அப்படிங்கிற கிராமத்தில் பதுங்கியிருக்காங்கிறது தான் அந்த இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் ஹாஃபு கிராமத்துக்கு 42RRோட QRT அதாவது குயிக் ரியாக்ஷன் டீமை அனுப்பி வைக்கிறாரு கர்னல். 42RRோட இந்த குயிக் ரியாக்ஷன் டீமை லீட் பண்ணுறது மேஜர் ரிஷி ராஜலட்சுமி. மேஜர் ரிஷி கேரளாவை சேர்ந்தவர். மேஜர் ரிஷி அவர்கள் அவருடைய பேருக்கு பின்னாடி அவங்க அம்மாவோட பேரையும் சேர்த்து அவருடைய பேரை ரிஷி ராஜலட்சுமி அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. இவர் ஒரு இன்ஜினியரிங் படித்து முடித்ததும் பலருடைய ட்ரீம் ஜாபாக இருக்கிற கவர்மெண்ட் வேலை இவருக்கு கிடைக்குது. கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக வேலைக்கு சேர்ந்தார். கொஞ்ச நாளில் ஸ்பெஷல் செலெக்ஷன் போர்டு எக்ஸாமினேஷன்ஸை கிளியர் பண்ணி ஏர் இந்தியாவில் டைரக்ட் என்ட்ரண்ட்டாக வேலைக்கு சேர்ந்தார் மேஜர் ரிஷி. மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் போஸ்ட் ஆகியிருந்தார். நல்ல சேலரி, ஜாப் செக்யூரிட்டி எல்லாம் இவருக்கு இந்த வேலையில் கிடைச்சாலும் மேஜர் ரிஷி சந்தோஷமாக இல்லை. காரணம், சின்ன வயசுலேருந்தே இந்தியன் ஆர்மியில் சேரணுங்கிறது தான் இவருடைய கனவு. கொஞ்ச நாள்லேயே இந்த வேலையை விட்டுட்டு இந்தியன் ஆர்மியில் சேர்ந்துடுறாரு. 2010 ரிஷி அவர்கள் இந்தியன் ஆர்மியோட மெக்கனைஸ் இன்ஃபேண்ட்ரியில் லெஃப்டினண்ட்டாக கமிஷன் ஆனார். அடுத்த 5 வருஷத்துக்கு ராஜஸ்தானோட பாலைவனங்களில் சர்வ் பண்ணார். அதுக்கப்புறம் காங்கோவில் UN பீஸ் கீப்பிங் மிஷனில் பங்கெடுத்துக்கிட்டார். காங்கோவில் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதம் பிரேக்கில் இந்தியாவுக்கு வந்தப்போ மேஜர் ரிஷி அவர்களுக்கு கல்யாணம் ஆச்சு. காங்கோலேருந்து திரும்ப வந்ததும் அவருடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட டஃப்பான ஏரியாவில் காம்பேட் போஸ்டிங்கை கேட்டார் மேஜர் ரிஷி. மேஜர் ரிஷி அவர்கள் கேட்டுக்கிட்டதுக்கு நாங்கள் அவருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போஸ்டிங் கொடுக்குறாங்க அவருடைய ஹையர் அஃபீஷியல்ஸ். உலகத்தோட பெஸ்ட் கவுண்டர் டெரரிசம் யூனிட்டான ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸோட 42RRல இணைகிறாரு மேஜர் ரிஷி. 2015 திரால் செக்டரில் போஸ்ட் ஆனதும் அந்த ஊர் பொதுமக்களோட உதவி இல்லாமல் இந்த ஊரில் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு மேஜர் ரிஷி. இயற்கையாகவே நண்பர்களை ஏற்படுத்திக்கிற திறமை மேஜர் ரிஷிக்கு இருந்தது. அதனால ரொம்ப ஈஸியாக திராலில் இருந்த நிறைய பொதுமக்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு மேஜர். அந்த ஊர் மக்களோட வீட்டுக்கு போய் சாப்பிட்றது, அவங்க குழந்தைங்க கூட விளையாடுறது, அந்த மக்களுக்கு தேவை ஏற்படும் போது அவங்களுக்கு பண உதவி, பொருள் உதவி செய்கிறதுன்னு திரால் செக்டர் மக்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு ஆர்மி ஆஃபீஸராக மாறினார் மேஜர் ரிஷி. மேஜர் ரிஷி அவர்கள் மேலே இருந்த நம்பிக்கையினாலையும் அவர் மேலே இருந்த மரியாதையினாலையும் மேஜர் ரிஷி அவர்களை கான் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க திரால் மக்கள். நிறைய நண்பர்கள் இருந்ததுனால இந்த செக்டரில் மேஜர் ரிஷிக்கு நிறைய இன்ஃபார்மன்ஸும் இருந்தாங்க. இப்போது ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். ஹாஃபு கிராமத்துக்கு வந்ததும் 42RRோட QRT பட்டி பேஸாக பிரிஞ்சு அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு வீடையாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அரை மணி நேரம் தேடியும் அந்த பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலைமையில சர்ச் ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று கூட ஆரம்பிக்கிறாங்க. பொதுமக்களோட அந்த கூட்டத்தில் மேஜர் ரிஷியோட இன்ஃபார்மெண்ட் ஒருத்தரும் இருந்தார். அந்த இன்ஃபார்மெண்ட் யாருக்கும் தெரியாமல் அவருடைய கண்களாலேயே அந்த பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிற இடத்த மேஜர் ரிஷிக்கு காமிக்கிறாரு. உடனடியாக மேஜர் ரிஷி பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிற அந்த வீட்டை சுற்றி வளைக்க ஆர்டர் பண்ணுறாரு. ஒரு மெகாஃபோனில் அந்த பயங்கரவாதிகளை சரண்டராக சொல்லி மேஜர் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பில்டிங்கோட 2வது மாடியில் பதுங்கி இருந்த பயங்கரவாதிகள் நம்ம ஃபோர்ஸஸை நோக்கி ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய வீரர்களும் பயங்கரவாதிகளை திருப்பி தாக்குறாங்க. நம்மளுடைய ஃபோர்ஸஸ்க்கும் பயங்கரவாதிகளுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக கன் ஃபைட் தொடர்ந்து நடக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடுச்சுன்னா பயங்கரவாதிகள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். பல தடவை நம்ம ராணுவத்துக்கிட்டேருந்து தப்பிச்ச அந்த பயங்கரவாத கமாண்டர் இந்த தடவை தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல மேஜர் ரிஷி ரொம்ப உறுதியாக இருந்தார். பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிற அந்த பில்டிங்கை IEDயை வச்சு தகர்க்க முடிவு பண்ணுறாரு மேஜர் ரிஷி. IEDங்கிறத சிம்பிளாக சொல்லணும்னா வெடிகுண்டு மாதிரியான ஒரு டிவைஸ். பயங்கரவாதிகளோட கடுமையான ஃபயரிங்க்கு நடுவில் 15 கிலோ எடையுள்ள ஒரு IED எடுத்துக்கிட்டு மேஜர் ரிஷி அந்த பில்டிங்கை நோக்கி முன்னேறி போகிறாரு. மேஜர் ரிஷி கூட அவருடைய பட்டி லான்ஸ் நாயக் ஆவேஷ்குமார் கவர் ஃபயர் பண்ணிக்கிட்டே கூட போகிறாரு. அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸில் IEDயை பிளேஸ் பண்ணிவிட்டு சேஃபான டிஸ்டன்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் IEDயை ட்ரிகர் பண்ணி பிளாஸ்ட் பண்ணுறாரு மேஜர். IED பெரிய சத்தத்தோட பிளாஸ்ட் ஆகுது. அந்த பில்டிங்கோட ஒரு பகுதியை வெடித்து செதறுது. இந்த பிளாஸ்டில் ஒரு பெரிய கல் பறந்து வந்து மேஜர் ரிஷியோட நெத்தியில் பட்டு அவருடைய நெத்தியில் மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்துது. மேஜர் ரிஷியோட நெத்தியிலிருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. மேஜர் ரிஷியும் லான்ஸ் நாயக் ஆவேஷ்குமாரும் சேஃபாக மற்ற சோல்ஜர்ஸ் இருக்கிற இடத்துக்கு திரும்பிடுறாங்க. மேஜர் ரிஷிக்கு அதிக அளவில் பிளட் லாஸ் ஏற்பட்டதுனால அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க, காயத்துக்கு பேண்டேஜ் பண்ணுறாங்க. IED பிளாஸ்ட் நடந்து 15 நிமிஷம் வரைக்கும் பயங்கரவாதிகள் கிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃபோர்ஸஸ் நோக்கி பயங்கரவாதிகள் மறுபடியும் தாக்குறாங்க. இந்த IED பிளாஸ்ட்டில் பயங்கரவாதிகளுக்கு எந்தவித பெரிய பாதிப்பும் ஏற்படல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மேஜர் ரிஷி பயங்கரவாதிகள் மேலே அடுத்த கட்ட தாக்குதலை நடத்துறதுக்கு தயாராகிறாரு. பயங்கரவாதிகளோட கடுமையான ஃபயரிங்க்கு நடுவில் 2வது தடவையாக அந்த பில்டிங்கை நோக்கி போகிறாரு மேஜர் ரிஷி. இந்த தடவை பயங்கரவாதிகளை தாக்க மேஜர் ரிஷி சூஸ் பண்ணியிருக்கிற ஆயுதம் மோலோட்டோவ் காக்டைல்ஸ். அந்த பில்டிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பல இடங்களில் மோலோட்டோவ்ஸை வீசிட்டு சேஃபான இடத்துக்கு வந்துடுறாரு மேஜர். மோலோட்டோவ் காக்டைல்ஸால் அந்த பில்டிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோர் பயங்கரமாக தீ பிடிச்சி எரியுது. பயங்கரவாதிகள் ஃபயரிங் பண்ணுறதை நிறுத்திடுறாங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தீ அணையுது. தீ அணைஞ்சதும் பயங்கரவாதிகள் மறுபடியும் அவங்க ஃபயரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2வது அட்டாக்லையும் பயங்கரவாதிகள் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு மேஜர் ரிஷி. இதே மாதிரி பயங்கரவாதிகள் மறுபடியும் தப்பிச்சுக்கிட்டே இருந்தால் இந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மேஜர் ரிஷி
அடுத்த அட்டாக்கை ரொம்ப ஹெவியாக பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஃபைனல் அட்டாக் பண்ணுறதுக்காக 15 கிலோக்கு 2 ஐஇடிஸை அவங்க டீமோட எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்பர்ட்டை ரெடி பண்ண சொல்கிறாரு மேஜர் ரிஷி. இந்த ஃபைனல் அட்டாக்கை நடத்துறதுக்காக அவங்களுடைய கமாண்டிங் ஆஃபீஸர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. ஆனால் 42RRோட கமாண்டிங் ஆஃபீஸர் ஏற்கனவே உங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, நிறைய பிளட் லாஸ் ஆகியிருக்கு, அதனால் ஃபைனல் அட்டாக்கு நீங்கள் போக வேணாம், நம்ம வேறு யாரையாவது அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மேஜர் ரிஷி இல்லை சார், இந்த ஆப்ரேஷனில் ரிஸ்க் ரொம்ப அதிகம், என்னுடைய சோல்ஜர்ஸை இவ்வளோ ரிஸ்க்கு என்னால் உள்ளாக்க முடியாது, அந்த ரிஸ்க்கை நானே எடுக்கிறேன், அதனால் நானே உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சிஓவை கன்வின்ஸ் பண்ணுறாரு. சிஓவும் ஃபைனல் அட்டாக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. ஃபைனல் அட்டாக்கை நடத்த போகும்போது ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு மேஜர் ரிஷிக்கு ஒரு இன்ட்யூஷன் ஏற்படுது. மேஜர் ரிஷிக்கு அவங்க அம்மாவோட குரலை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுது. உடனடியாக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்களோட குரலை கேட்குறாரு. அவங்கள்ட்ட சில வார்த்தைகள் பேசினதுக்கப்புறம் காலை கட் பண்ணிவிட்டு 3வது தடவையாக அந்த பில்டிங்கை நோக்கி போகிறாரு மேஜர் ரிஷி செஞ்ச ஃபர்ஸ்ட் அட்டாக்ல அந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய கேப் ஏற்பட்டுருந்துச்சு. அந்த கேப் வழியாக இந்த தடவை அந்த பில்டிங்குள்ளேயே போக முடிவு பண்ணுறாரு மேஜர். அவருடைய பட்டி ஆவேஷ்குமார் கிட்ட பில்டிங்குள்ளே வர்றது ரிஸ்க் அதிகம், அதனால் நீங்கள் இங்கேயே இருங்க, நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அந்த பில்டிங்குள்ளே தன்னந்தனியாக போகிறாரு. பில்டிங்குள்ளே போன மேஜர் ரிஷி அந்த 2 ஐஇடிஸையும் பிளேஸ் பண்ணிவிட்டு சேஃபாக வெளியில் வந்துடுறாரு. லாஸ்ட்டுக்கான 30 செகண்ட் கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாரு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆனதும் மேஜர் ரிஷிக்கு இந்த ஐஇடிஸை பில்டிங்கில் உள்ள வேறொரு இடத்துல வச்சா இன்னும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் தோணுது. அதனால் கவுண்ட் டவுனில் வெறும் 10 செகண்ட்ஸ் பாக்கி இருக்கிறப்போ கவுண்ட் டவுனை நிறுத்த சொல்லிட்டு மறுபடியும் அந்த பில்டிங் உள்ள போகிறாரு. அந்த பில்டிங் உள்ள போய் ஐஇடிஸை பிளேஸ் பண்ணிட்டு இருந்தாரு மேஜர். அப்போ அந்த பில்டிங் உள்ள இருந்த மாடிப்படியில் ஒரு நிழல் நகர்றதை பார்க்குறாரு. அந்த நிழல் என்னங்கிறத மேஜர் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த உருவம் மேஜர் ரிஷியை நோக்கி பல புல்லட்ஸை ஃபயர் பண்ணுது. பல புல்லட்ஸ் பாஞ்ச இம்பாக்டில் மேஜர் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விடுறாரு. பலத்தை காயமடைஞ்சிருந்தாலும் உடனடியாக நிலைமையை சமாளிக்கிற மேஜர் அந்த உருவம் மறுபடியும் ஃபயர் பண்ணுறதுக்குள்ளே அந்த உருவத்தை நோக்கி பல புல்லட்ஸை ஃபயர் பண்ணி அந்த உருவத்தை நியூட்ரலைஸ் பண்ணிடுறாரு. அந்த உருவம் வேற யாரும் இல்லை, பில்டிங் உள்ள பதுங்கி இருந்த 2 பயங்கரவாதிகளில் ஒருத்தர் தான். பயங்கரவாதி மேஜரை நோக்கி ஃபயர் பண்ணதில் 3 புல்லட்ஸ் மேஜர் மேலே பாஞ்சுது. மொதல் புல்லட் ஹெல்மெட்டில் பட்டதில் அந்த ஹெல்மெட் பறந்து போயிடுச்சு. 2வது புல்லட்டும் 3வது புல்லட்டும் மேஜர் ரிஷியோட மூக்கையும் தாடையையும் தாக்கிச்சு. புல்லட்ஸ் பாஞ்சதில் மேஜர் ரிஷியோட பாதி முகமே பிஞ்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட அவருடைய பாதி முகம் பிஞ்சு மேஜரோட கையில் இருக்குது. பாதி முகம் இப்போ இல்லாததுனால மேஜர் ரிஷியால் பேச முடியல. இது மட்டும் இல்லாமல் பிளட் எல்லாம் கண்ணுக்குள்ளே போகிறதுனால அவரால் தெளிவாக பார்க்க முடியல. இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு அவராகவே அந்த பில்டிங்லேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்ததும் மேஜரோட படி லான்ஸ் நாயக் ஆவேஷ்குமாரும் இன்னும் 2 சோல்ஜர்ஸும் மேஜர் ரிஷியை ரெக்கவர் பண்ணுறாங்க. உடனடியாக ஒரு ஜீப் மூலமாக மேஜர் ரிஷியை பக்கத்தில் இருக்கிற ஹெலிபேடுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக ஸ்ரீநகரில் இருக்கிற 92 பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு மேஜர் ரிஷியை அனுப்பி வைக்கிறாங்க. பேஸ் ஹாஸ்பிட்டலை நோக்கி போயிட்டு இருக்கும்போதே மேஜர் ரிஷிக்கு அடிப்பட்ட விஷயத்தை மேஜருடைய டீம்மேட்ஸ் மேஜர் ரிஷி அவர்களுடைய மனைவி மேஜர் அனுபமா ரிஷி அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இந்தியன் ஆர்மி ஆஃபீஸரான மேஜர் அனுபமா ரிஷி 92 பேஸ் ஹாஸ்பிட்டலில் மிலிட்ரி நர்சிங் சர்வீஸில் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜர் ரிஷி ஆப்ரேஷனில் பலத்தை காயமடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறத தெரிஞ்சதும் அதிர்ச்சி அடைகிறாங்க மேஜர் அனுபமா. இருந்தாலும் உடனடியாக நிலைமையை சமாளிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சுட்டு மேஜர் ரிஷி வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேஜர் ரிஷி ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் அவருக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேஜர் அவருடைய காயம் ரொம்ப பயங்கரமாக இருந்ததுனால அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவரை இந்தியாவோட பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒன்றான ஆர்மிஸ் ரிசர்ச் அண்ட் ரெஃபரல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்க முடிவு பண்ணுறாங்க. விடிஞ்சதும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட AN-32 விமானத்தில் மேஜரும் அவருடைய மனைவியும் டெல்லியில் இருக்கிற ரிசர்ச் அண்ட் ரெஃபரல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே 45 நாள் தொடர்ந்து அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து மேஜர் ரிஷி அவர்களை காப்பாற்றுறாங்க. மேஜர் ரிஷி அவர்களுடைய முகத்தை சீரமைக்க அவருக்கு பல ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே மேஜர் ரிஷி அவர்களுக்கு அவருடைய பழைய முகம் திரும்ப கிடச்சிடும். ஹாஃபுல நடந்த இந்த ஆப்ரேஷனில் 2 பயங்கரவாதிகளை நியூட்ரலைஸ் பண்ணதுக்காகவும் அவருடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸுக்காகவும் மேஜர் ரிஷி அவர்களுக்கு சேனா மெடல் வழங்கப்பட்டுச்சு. இப்போது ரிஷி ராஜலட்சுமி அவர்கள் லெஃப்டினன்ட் கர்னல் ரேங்கில் இருக்கார். இந்த ஆப்ரேஷனில் காயமடைஞ்சதுக்கப்புறம் ரிஷி அவர்கள் இன்னமும் காம்பேட் டியூட்டியில் ஈடுபடலை. ஆனால் காம்பேட் டியூட்டியில் ஈடுபடுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் விடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு லெஃப்டினன்ட் கர்னல் ரிஷி ராஜலட்சுமி. அதனால் லெஃப்டினன்ட் கர்னல் ரிஷி அவர்களை கூடிய சீக்கிரமே நம்ம காம்பேட் டியூட்டியில் பார்க்கலாம். செக்யூர் ஜாப் அப்படின்னு சொல்லப்படுற கவர்மெண்ட் வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு நாட்டுக்காக சர்வ் பண்ண இந்தியன் ஆர்மியில் சேர்ந்து பல ஆப்ரேஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சு டியூட்டியில் இருக்கும்போது பலத்தை காயமடைஞ்சு முகத்தோட ஒரு பகுதியை இழந்த போதும் தன்னம்பிக்கையை கொஞ்சமும் விடாமல் நாட்டுக்காக தொடர்ந்து சேவை செஞ்சுக்கிட்டு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற லெஃப்டினன்ட் கர்னல் ரிஷி ராஜலட்சுமி சேனா மெடல் அவர்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்தியன் ஆர்மியோட கர்னல் சோனம் வாங்சுக், இவரை லைன் ஆஃப் லடாக், அதாவது லடாக்கின் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய கதையை தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையோட பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.